வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பேரண்டிங் வீடியோ. என்னென்னா, நான் இந்த குழந்தைங்க தூங்கும் போது கை காலம் இப்படி 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 காலில் டக்குனு இப்படி 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 நடுங்குறாங்கல்ல, இது ஒரு ஒரு ஜர்க்ஸ் மாதிரி, அது டோனிக் அண்ட் குளோனிக் ஸ்பாசம்னு சொல்லுவோம். தூக்கத்தில் அது ஒன்றும் இல்லை, பகல் ஃபுல்லாக அவங்க விளையாடுறது, நம்ம குரங்குலேருந்து வந்தோம் மரத்துக்கு தாவும் போது அப்படின்ச்சு, அப்படிலாம் கிடையாது. இது ஸ்லீப் இஇஜி எதுக்கு எடுத்து பாருங்கள். நிறைய பேருக்கு அது ஃபிட்ஸாக இருக்கலாம், ஃபிட்ஸோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இதுக்கு நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு பையன், அவனுக்கு ஒரு 5வது 6வது படிப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு சின்ன பையன் நான் 6-7 மாசமா மருந்து கொடுத்து 10 மாசமா கொடுத்துட்ருக்கேன். 10 மாசமா கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இப்போ தூங்கும் போது இப்பயும் இஜி எடுத்தா இப்பயும் ஃபிட்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தா, அவன் தூங்க போறதுக்கு முன்னாடி சயின்ஸ் சம்பந்தமான விஷயம் தான் பார்க்குறேன், அறிவார்ந்த விஷயம் தான் பார்க்குறேன், ஃபோன் டிவி பார்க்குறான். தூக்கத்தில் பல்லு கடிக்கிறது, அப்புறம் தூக்கத்தில் மட்டும் ஃபிட்ஸ் வரும். நீங்கள் முழிச்சிருக்கும் போது டாக்டர்கிட்ட போய் இஇஜி எடுத்தீங்கன்னா ஃபிட்ஸ் இல்லைன்னு வந்துடும். ஸ்லீப் இஇஜி எடுத்தீங்கன்னா ஃபிட்ஸ் இருக்குன்னு வரும். வெறும் முழிச்சிருக்கும் போது இஇஜி எடுத்து என் பிள்ளை நார்மல்னு சொல்லக்கூடாது, தூங்கும் போது எடுத்து பார்க்கணும். அதுதான் ஸ்லீப் அண்ட் அவேக் ரெண்டுமே எடுத்து பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம். குழந்தைங்க ஃபோன் டிவி பார்க்குறாங்க. இதில் பேரண்டிங்னு ஒரு முக்கியமான விஷயம் நான் ரீசெண்டாக பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சூப்பராக படிக்கும், டாப்பர். 10th 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹாஸ்டலில் இருந்திருக்கு. 9th 10th 11th 12th. சில டைமில் நான் பையனை பொண்ணுன்னு சொல்லுவேன், பொண்ணை பையன் சொல்லுவேன், 10வது படிக்கிற பையனை 5வது 6வது சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா, இந்த வீடியோ அவங்க பார்க்கும்போது அது அவங்கன்னு ஹர்ட் ஆகக்கூடாது. யாரோட பேரும் அடையாளமோ அட்ரஸோ கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாரையும் எஜுகேட் பண்ணதான், எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்லி தரதானே தவிர யாரையும் காமிக்கவோ அவங்கள காயப்படுத்துறதுக்கோ இல்லை. அதனால இது ஒரு பொண்ணாக வச்சுக்கலாம். அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே சூப்பராக படிக்கும். சரிங்களா மேம்? சூப்பராக படிக்கும். ஸோ வீட்டில் ரொம்ப செல்லமாக வச்சுருந்துருக்காங்க. அவங்க ஸ்கூல் முடிக்க வர படிக்க எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகல, எந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகல. அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட்ல ஹாஸ்டலில் விட்டாங்க. 9th 10th 11th 12th ஹாஸ்டலில் இருந்தாங்க. எந்த ஃபங்க்ஷன்ஸ் எந்த ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கும் கூட்டு போகல. +2 முடிச்ச உடனே இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங் முடிச்சோடனே மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு லண்டன் வச்சுக்குவோம், நம்ம அவங்க பொண்ணு நாடு சொல்ல வேணாம், லண்டன் போயிட்டாங்க. லண்டனில் படித்து முடிச்சு லண்டன்லேயே இப்போ வேலை பார்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, கல்யாணமே வேணான்னு சொல்லுது. அவங்க அவ்வளோ வசதி இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அவங்க அப்பா என்கிட்ட போன வாரம் வந்தப்போ ரொம்ப வருத்தமாக என்ன சொன்னார்னா, சின்ன வயசுலேருந்தே கல்யாணம், சொந்த பந்தம், ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நான் எதுக்குமே கூட்டு போகாம விட்டுட்டேன் மேம். நான் பண்ண தப்பு. அந்த குழந்தைங்க சூப்பராக படிக்கும், அப்பா அம்மாவோட டூர் போகும், அப்பா அம்மாவோட படத்துக்கு போயிருக்கு. அதிகபட்சமாக ஹோட்டல், டூரு, படம், இவ்வளோதான். இப்படி போகாதனால ஃபாரின் போயிட்டு மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்காத ஆண்கள் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா இவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் திருப்பத்தூரில் இருந்தோம், அங்கேயே ஒரு அங்கிள், அவங்க ரொம்ப நாள் சொல்லி சொல்லி பார்த்தாங்க பையனை. அப்புறம் ரொம்ப கவலையாகி அவங்க ஊர்லாமே வீட்டெலாம் விற்றுட்டு பொண்ணுங்களோட போய் செட்டில் ஆகிட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, சூப்பர், ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. வாழ்க்கைக்கு படிப்பு மட்டும் தேவை இல்லை. இப்போ நான் ஃபங்க்ஷன்ஸ் போனாவே நிறைய பேர் அப்பா அம்மா மட்டும் தான் வருவாங்க, பிள்ளைங்க வீட்டில் படிப்பாங்க. ரொம்ப சில ஃபேமிலிஸ் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்களோட வருவாங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம், என் பசங்க இருக்காங்கன்னா என் பையன் பொண்ணு என் வீட்டுக்கு நான் எல்லாம் சேர்ந்து தான் போவோம். அவங்க இல்லை ஊரில் இருக்காங்கன்னா இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம்னா பசங்களே போய் நாங்கள் அட்டன் பண்ண வைப்போம். இப்போ என் பையனோட கிரவுண்டில் விளையாண்டாங்க, 10 வருஷம் சீனியர். ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா என் பையன் கார் டிரைவரோட என் பையன் என் பொண்ணு விசேஷங்கள் போகணும், பந்தியில் நிற்கணும், பரிமாறணும், சாப்பிடணும், 4 பேரை வாங்கன்னு கூப்பிடணும். நம்ம மட்டும் வாங்கன்னு கூப்பிட்றோம், அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க பிஸியாக இருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அன்னிலாம் வந்தால் உள்ளே படிச்சிருந்தாலே பரவாயில்லன்னு வர சொல்லி அத்தையை வாங்க சொல்லு, வர இன்வைட் பண்ணுன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. இங்கே நகரத்தோட கஷ்டம் ஒரு மாதிரி இருக்கும் மேம். அவங்க குழந்தையிலேருந்து நண்டு சின்றது. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம்னு போகிறீங்கன்னா 2 வயசு பிள்ளை ஃபஸ்ட்டு பட்டுப்பாடு சட்டை போட்டு நிற்கும், ஒரு பையனாக தான் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு வாசல் நிற்கும். அந்த வீட்டில் 2 வயசுலேருந்து 90 வயசு ஆள் வரைக்கும் லைனாக நிற்பாங்க. எல்லோரும் வாங்கப்பா, வாங்க 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 கூப்பிடுவாங்க. அது இவங்களோட கஷ்டம். ஆனால் நான் வளர்ந்த விதத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கல்யாணனாலும் ஃபங்க்ஷன்னாலும் நல்லது கெட்டதுனாலும் எல்லாரும் சேர்ந்து தான்.
புரியுதுங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, +10 9th 10th வரைக்கும் அப்படியே விட்டாங்க. +1 +2 அவங்க இங்கே வந்தோடனே அம்மா பயங்கரமாக அழுது ரொம்ப புலம்பி ஒரு பிரச்சனையாக சொல்லும் போது அந்த பொண்ணு அதெல்லாம் மதர்ஹுட்டு 2 நாளைக்கு அழுவாங்க, பழகிடுவாங்க அப்புறம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு ஊருக்கு. உங்களுக்கு என்ன படிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும். நல்லா வேலைக்கெல்லாம் போயாச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுது, அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறார், பிள்ளைகளை அப்படியே விட்டுறாதீங்க, எல்லாம் படித்தா என்ன, சோ வாட். இப்போ நீங்கள் வந்து ஒரு சித்தப்பா வீடு, ஒரு பெரியப்பா வீடு, ஒரு மாமா வீடு, ஒரு தாத்தா வீடுன்னு அனுப்பிச்சிருந்தீங்கன்னா லீவுக்கு, ஒரு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் எதனால உங்கள் பையனை அனுப்பல? என்ன பயம்? சேஃப்டியா இருப்பான். நான் என்ன சொல்றேன்னா, உங்க பையனுக்கு பிறந்த உடனே 6 மாசம் இடுப்புல வச்சிருந்தீங்க, கீழே விட்டா விழுந்துருவான் பயந்துருவான், இப்ப 15 வயசு இருக்கு, இடுப்புலயே வச்சிருக்கலாம்ல. ஓ, அப்பயுமே இடுப்புலதான் வச்சிருந்தீங்களா? தவழ்ந்ததே இல்லையா? உங்க பையன் தவழவே இல்லை. வரே வா, மாஸ் பண்றீங்க. சோ அவனை வந்து அவனா தவழ்ந்தா கீழே விழுந்துருவான், ஆனா தவழ்ந்தாதான் முட்டி சத்தாகும். எப்படி சார் அப்படி நீங்க சமாளிச்சீங்க? அவர் பாவம் இதெல்லாம் சொல்லி இருக்காரு, சொல்லி உங்களை திருத்த முடியாது விட்டுட்டாரு. அதனாலதான் இப்ப நீங்களே அவஸ்தைப்படணும் வேணும். இப்ப 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 உங்களுக்கு அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கலாமா? தவழ்ந்தா கீழே விழுந்துருவாங்கன்னு இடுப்புலயே வச்சிருந்தீங்க, அவனா நடப்பான் தைரியமான்னு வந்ததுக்கு அப்புறம் கீழே இறக்கி விட்டீங்க. சூப்பர். அப்படி இப்ப சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா டைமுக்கு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, டைமுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பிள்ளையை கவனிக்க மாட்டாங்கன்னு நினச்சி தனியாக அவனை அனுப்ப மாட்டீங்க, நீங்களே கூட கூட்டிகிட்டு போய் நல்ல டைமுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்போ நீங்களே வரமா கூப்பிட்டு வந்தீங்க. அப்படியா? தனியாக விட மாட்டீங்க, ஏன்னா விட்டா அவங்க பிள்ளைகளை கவனிச்சு நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டுருவாங்களோன்னு. உங்கள் பையன் அப்புறம் பசிய வாழ்க்கையில் எப்போ உணர்றது, கிடைக்காதுன்றது எப்போ தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் இப்போ எங்கள் அப்பா இருந்தார் மேம், திடீர்னு எங்கள் அப்பா இல்லை, ஆனால் எங்கள் அப்பா என்னை வளர்த்துட்டாரு இந்த உலகத்தில் எப்படி வாழணுன்றத சர்வைவலை. நீங்கள் இப்போ திடீர்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நாளைக்கு நானே இல்லைன்னா கூட என் பிள்ளைங்க பொழைச்சிக்குவாங்க, நான் தைரியமாக இருக்கணும்ல. நம்ம இல்லைன்னா நான் என் பிள்ளை என்ன பண்ணுவான்னு நினைக்கிற பயப்படுற எல்லாருமே, நமக்கு எதனா ஆயிடுச்சு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்னு பயப்படுற எல்லாருமே குழந்தைங்களை வளர்க்கல மேம். நீங்கள் குழந்தைங்களை பேரண்டிங் இல்லை. அதுக்கு இன்னொரு ரீசன் ஏன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப சிக்னஸ் இப்போ என் பொண்ணு அப்படி இல்லை. இப்போ நானே இல்லாட்டா கூட அவங்க வந்து சர்வே பண்ணிடுவாங்க வேர்ல்டுல. இவனை தான் எனக்கு அப்படி இருக்க முடியும். ஏன்னா ஆம்பளை பையன் ஓவர் செல்லும் மேம். ஒரு நாள் உங்கள் மாமா வீட்டில் எங்கேயோ விடுறீங்க, அங்கே வந்து ஒரு நாள் அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க, சரிங்களா? அவங்க பிள்ளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு நான்வெஜ் கொடுக்குறாங்க. இவனுக்கு பசிக்குது, கேட்கவும் சங்கடம், சாப்பிட முடியல, ஒரு வேளை சாப்பிடல, உயிருக்கு ஒன்றும் ஆபத்தாகாது. ஆனால் உங்களை கடவுளாக பார்ப்பான் வீட்டுக்கு வந்த அப்புறம். உங்கள் வேல்யூ அவனுக்கு தெரியும். அப்பா அம்மா இப்போ ஏன் தெரியுங்களா, குழந்தைங்க வந்து பயங்கர செல்லமாக வளர்த்தா கூட நீ என்ன பண்ண, பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க பாருங்க, அந்த அப்பா அம்மாலாம் சூப்பர், நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு பேரண்ட்ஸ்கிட்ட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற பிள்ளைங்க எல்லாமே ஸ்பாயில்டு சைல்டு. ஏன் அப்போ சொல்கிறாங்க தெரியுங்களா, அந்த அப்பா அம்மா சூப்பர், நீ மோசம்னு உங்களை கில்ட்டியாக வச்சு அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க, ஃபோன் டிவியோ இல்லை ஏதோ ஒன்று. அந்த அப்பா அம்மா சூப்பர்ன்னு சொல்லி உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்கல்ல. உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ணிப்போம், ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ, நம்ம பிள்ளைய நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ, அச்சோ நம்ம தான் தப்போ, ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட ஐயோ பிள்ளை இப்படி சொல்கிறானேன்னு குற்ற உணர்ச்சி நீங்கள் ஃபோனை கொடுத்துறீங்க. இவன் போய் ஒரு நாள் இன்னொரு பெரியப்பா பெரியம்மா விருந்தும் மருந்தும் 4 நாளைக்கு தான். உண்மையாக இருந்தால் தான் நம்மளெல்லாம் அந்த மாதிரி விட்டனால தான் ஐயோ நம்ம அம்மா நம்மளுக்கு கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுத்துருவாங்களே, நம்ம அம்மா நம்ம நல்லா கவனிச்சுக்குவாங்களே, இதுதான் உலகம். அத்தியா இருந்தாலும் மாமா இருந்தாலும் பாசமாலாம் பேசுவாங்க, ஆனால் அவங்க பிள்ளை தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும். நீ வேணாம் எனக்கு ஒன்று பிடிக்கல, நீ நல்ல அம்மாவே இல்லை, நான் அங்கே போகிறேன்ற பேச்செல்லாம் இருக்கும். இப்போ உன்னையா தெரியல, எப்படி தெரியும்? அவனுக்கு அவன் போய் இல்லாமே அனுபவிக்கவே இல்லையே. நீ என்ன பண்ண, உன்னை யார் பெற்றுக்க சொன்னா, எல்லா அம்மா தான் பண்ணுறாங்க, நீ என்ன சூப்பர்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வெயிட்டிங் டோலரன்ஸே இருக்காது, குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க எங்கள் வீட்டுக்கெலாம். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா அண்ணி இருக்காங்க, அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அந்த அண்ணா அண்ணி மட்டும் தான் வருவாங்க. அவங்க பையனை கூப்பிட்டே வர மாட்டாங்க, அவன் 10th படிக்கிறான், இப்போ கூட்டிகிட்டே வர மாட்டாங்க, எங்கேயுமே கூப்பிட்டு வர மாட்டாங்க. கேட்டால் படிக்கிறான், அவன் படிப்பான், ஃபோன் பார்ப்பான், டிவி பார்ப்பான், சூப்பராக படிப்பான், வாழ்க்கையில் ஜெயிச்சு தான் நினைக்கிறாங்க. ஒரு கிடையவே கிடையாது. அந்த பையன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் கிளம்பலாம்,
கிளம்பலாம், காலாடிட்டே இருப்பாங்க. போலாம் போலாம் போலாமா போலாமா போலாமா, வெயிட் பண்ணுடா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகுன்னு, போலாம் கிளம்பலாம், எல்லாம் எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருப்பானா. அந்த அண்ணி சொல்றாங்க, நான் என்னை விட இவன் பரவாயில்லம்மா, நான் தான் என்னத்துக்கு நீங்க இருக்கிற வரை இருங்க, நான் போறேன்ட்டு நான் கிளம்பி வந்துடுவேன், இவன் போகாம இங்க இருக்கானேன்னு அட்வான்டேஜா சொல்றாங்க. ஆக்சுவலி சோஷியலைஸே ஆகாம குழந்தைங்கள ரொம்ப அதீதமா செல்லம் கொடுக்குறீங்க மேம். இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியல மேம். படிச்சா என்ன, ஸோ வாட் மேம். கல்யாணம், சாவு, நல்லது கெட்டது இதெல்லாம் காமிக்காம உங்க பிள்ளை சூப்பரா படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சுதான் நினைச்சா கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரியுதா? புரியுது மேம். அதாவது எல்லா இடத்துலயுமே நாங்க கூட்டு போவோம், எங்க கைக்குள்ளே இருந்து அப்படியே போயிட்டு வர மாதிரி. அப்படிதான் இப்ப இவங்கெல்லாம் அந்த கல்யாணங்கள்லாம் பார்க்காதனால ஒரு குடும்பம்னா என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா என்ன, பாண்டிங்னா தெரியாம வந்துட்டாங்க. மிச்சப்படி வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? இது சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும். செகண்ட் திங் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து வேல்யூஸ். இப்போ இவனுக்கு கரண்ட் பில் என்னன்னு தெரில, உங்கள் வீட்டு அரிசி 1 கிலோ விலை எவ்வளோன்னு தெரில, எதுவுமே அவன் பண்ணாமல் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து எல்லாமே நீங்கள் போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு பொறுப்புனா என்னன்னே தெரியாது. காசு கொடுத்து தான் ஒரு பொருள் கிடைக்குன்னே தெரியாது. அவங்க என்ன வேணால் கேட்பாங்க வாங்கி தர சொல்லி. அவங்க கேட்குறதுலாம் நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ்லாம் அவங்க கேட்குறது நீங்கள் வாங்கி கொடுக்கவே முடியாது. நீங்கள் எப்படி வளர்ந்தீங்களோ, உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அப்படி குழந்தைங்களை வளங்கன்னு நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஆபத்தே புரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, போய் தம்பி 2 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, ஒரு கீரை, ஒரு காய், ஒரு 5 பொருள் ஞாபகத்துக்குள்ள பேப்பர் எழுதி இதெல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு வா, நீங்கள் அனுப்பலாம்ல. ஒரு 8th 9th படிக்கிற பையனை அவனை வீட்டில் உட்கார வச்சு ஏசியை போட்டு ஃபோன் டிவி பார்க்க வச்சுட்டு நீங்கள் பையன் எடுத்துகிட்டு போய் நைட்டி மேலே ஒரு ஷாலை போட்டு போய் வாங்கின்னு வரீங்க. ஏன்னு கேட்குறேன். இதனால என்ன கிடைக்கும்? ஏன் அவன் போய் அந்த கடையில் வாங்கிட்டு வரக்கூடாது? ரோட் சென்ஸா? இப்போ என்ன, எத்தனாவது படிக்கிற? 10th போற. 10th படிக்குமா அவனுக்கு ரோட் சென்ஸ் வரலன்னா அவனுக்கு 18 வயசுல ரோட் சென்ஸ் வந்துருமா? ரோடு பார்த்து கிராஸ் பண்ண ஒரு 10வது போற பையனுக்கு இன்னும் சுதந்திரம். ரிவர்ஸ் வர பஸ் பின்னாடியோ கார் பின்னாடியோ கிராஸ் பண்ணாது தம்பி. அவங்க ரிவர்ஸ் வரும்போது கேமரால தெரியாம போயிடும். ரிவர்ஸ் ஓடி ரொம்ப தூரம் போயிட்டு வந்து நிப்பாட்டுற பைக் பக்கத்துல ஒட்டி போகாத, சைலன்ஸை சுற்றும். கார் வந்து இப்பதான் நிக்குதுன்னா அது பக்கத்துல போகும்போது யோசிச்சு போ, டோர் உடனே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான் சொல்லி தரணும். இதெல்லாம் பேரண்டிங். இது வந்து நம்ம ஒரு கார் வந்து நிக்குதுன்னா சடனா டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க சைட் மிரர் பார்த்துட்டு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வராங்க, நம்ம நிமிஷம் நிற்கணும், பார்த்து போகணும். இந்த காமன் சென்ஸ்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சொல்லி தரணும் மேம். சிக்னல்ஸு, டிராஃபிக் ரூல்ஸு. 10வது படிக்கிற பையனை வீட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் போய் ஒரு மளிகை சாமான் வாங்கின்னு வந்து அவன் எப்படி மேம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துக்குவான், அவன் ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவான். அப்பயும் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டுமே போவீங்களா? இவர் எப்படி வளர்ந்துருப்பார்? அவருக்கு தெரியும்ல நம்ம இப்பெல்லாம் வளரல. அப்போ அவர் ஒரு மனுஷன் வீட்டில் ஒரு ஆம்பளை சொன்னால் கீழ்ப்படியணும், கேட்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மதர், ஆனால் டிசிப்ளின்டு ஒய்ஃப்னா கிடையாது. டிசிப்ளின்டு ஒய்ஃப்னா ஒழுக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லை. ஒரு பெண் வந்து ஒழுக்கமாக இருக்கிறது மட்டும் கீழ்ப்படுதல் கிடையாது. கணவர் சொன்னால் எனக்கு தெரியாது ஆண்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அப்போ லெனின் சொன்னால் ஓ இப்படிலாம் இருக்கும் போல. ஆண்கள் சைக்காலஜி நம்மளுக்கு தெரியாது, மென் சைக்காலஜி எனக்கு தெரியாது. ஓ அப்படிதான் போல, நம்மளுக்கு தான் தெரியல. அவங்க சொல்றதை கேட்டு இப்படி விடணும் போல. நான் முதல்ல அச்சுவலில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா மிலிட்டரி இருந்தனால ஜெயில் வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. வந்தாலே கேட்டை பூட்டிடும், எதுவுமே எக்ஸ்போஷர் வந்து விட மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியவே விட்டதில்லை. ரோட்டில் போய் விளையாடுறதா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் என்னன்னு சொல்லுவார், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா காலை டிஃபன் சாப்பிடுவோம், மதியானம் சாப்பாடு கூட வரமாட்டோம், சாயந்தரம் வரைக்கும் அந்த வெயிலில் வெறும் காலில் செருப்பு இல்லாமல் கூட நாங்கள் விளையாடிட்டு இருப்போம், பசங்களை வெளியே விடணும்னு சொன்னார். நான் அஸ்வினு இங்கே போகாத அங்கே போகாத அப்போ வந்து சொல்கிறதே இல்லை, எதுவுமே சொல்ல. ஏன்னா பசங்க இப்படி தான் இருக்கணும் போல, நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்மளுக்கு நீங்கள் லேடிஸ் தான், கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான், அண்ணன் தம்பி இல்லைன்னா உங்களுக்கு இதுவும் எக்ஸ்போஷரே இருக்காது. அண்ணன் தம்பி இருந்து வீட்டு விட்டு வெளியே போய் விளையாடி அம்மா டைம் சாப்பிட வரலன்னு துரத்தி அடிச்சிருந்தா தான் நமக்கு தெரியும். அக்கா தங்கச்சியோட பிறந்திருந்தோம்னா பசங்க எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுல்ல. நம்ம சினிமாவில் பார்க்குற ஆண்கள் நிஜ வாழ்க்கை குடும்பத்துலலாம் இல்லைல்ல. ஸோ பசங்கன்னா காலைல போயிடுவாங்க, ஒரு வேளை சாப்பிடாம கூட இருக்கட்டும், டைமுக்கு பெல் அடிச்ச உடனே பசிக்கு ஏங்காமல் டைமுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து வீட்டிலே வச்சுருந்தா உங்கள் பையன் வளர்ந்ததுக்கப்புறம் கடைசி காலத்தில் உங்களை ரொம்ப அப்யூஸ்டு மதராக வச்சிருப்பாங்க. அன்புனா என்ன? நீங்கள் ரொம்ப அழுவீங்க, நான் எதுவுமே எனக்கு நான் அனுபவிக்கணும், யார் அனுபவிக்கணும்னு சொன்னால்
நான் உன்னை விட்டு எங்கேயுமே போகலையா, யார் போவேனான்னு சொன்னா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஸ்டேஜ்லயாவது மாத்துங்க, இப்பயாவது அதை மாத்தணும். இல்ல ஓகே அவன் நல்ல பையன்தாம்மா, சூப்பரா படிச்சிடாமனா அந்த படிப்பு அவனுக்கே பயன்படாது, அவன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்காது. இப்படி வளர்ந்த பசங்க சோஷியலைஸ் பண்றதுக்கு கவலைப்பட்டுட்டு ஆஃபீஸோ வேலைக்கு போனாலோ எங்கேயுமே அடுத்த ஆட்களோட பழகாம அட்ஜஸ்ட் பண்ண முடியாம இவங்க வேலை இல்லாம வீட்டில் மனநோயாளிகளா நீங்க பாதுகாக்க வேண்டியிருக்கும். நான் அவ்வளோ பேஷன்ஸ் பார்க்குறேம்மா. 1175 மார்க் எடுத்து வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு லீவ் டைமில் நான் வந்து கோவிட் டைமில் ஜஸ்ட் வந்து வெளியே போனால் 4 பசங்களோட குடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சி கெட்ட பழக்கம் பழகிட்டு வந்துடுவான்னு வீட்டிலே கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிட்டு மனநோயாளியாக என்கிட்ட பேஷன்ஸ் இருக்காங்க. 1176 மார்க் எடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த ஃபோன் டீமே பார்த்துட்டே இருந்தா 50 வயசு கூட பைத்தியம் ஆயிடலாமா? 60 வயசுல ஆகலாம், 30 வயசுல ஆகலாம், 20 வயசுல ஆகலாம். இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா? 4 மனுஷ மக்கள் போகணும், ஒரு சொசைட்டியில் பிஹேவ் பண்ணணும், இங்கே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். அது எல்லாரும் இது தப்புன்னு சொல்லும் போது என் பையன் சூப்பர் சூப்பர் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்க இல்லை நீ பண்ணுற தப்பு நீங்கள் சொல்லாத வரைக்கும் சொன்னாலும் வந்து எதிர்த்து பேசுவானா? 4 நாளுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணுறோமோ ஒரு நிமிஷம் யோசிப்பான்ல. இது டிஃபெண்ட் பண்ண அவனை ப்ரொடெக்ட் பண்ண யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. என் பிள்ளை எப்படி சொல்லலாம், ஐயோ என் பிள்ளை சொல்லிட்டாங்கன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறது. நீ என்ன பண்ண, சித்தப்பா பாரு கரெக்டாக தான் சொல்கிறாங்க, நீ பண்ணக்கூடாது தப்பு. தாத்தாட்ட கொட்டு வாங்கி சித்தப்பாட்ட திட்டு வாங்கி 2 துண்டு கறி எனக்கு கம்மியாக வச்சு அவங்க பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா வச்சு கிடைக்காம இருந்தால் தானே இதெல்லாம் சரி தப்புன்னு புரியும். இல்லை புரியுமா? நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாது? நீங்க இப்ப அட்வைஸா சொல்றதுதான் இவங்க அடமண்டா சொல்லியிருக்காங்க. அவரோட மனக்குமுறல், அவர் பிடிவாதமா நீ பண்ற தப்பு இதை செஞ்சுதான் அவனு சொல்லி இருக்காரு. ஒரு 2 நாள் விடுங்க மேம், தப்பு ஒன்றும் இல்லை மேம். பொம்பளை பிள்ளையா இருந்தா மட்டும்தான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு விட்டா கூட நம்ம கூட போகணும் சொல்லி கொடுக்கணும். ஆனா அங்க நம்ம பிரசன்ஸ் இருக்கணும். பா சாப்பிடவா அப்படின்னு என் பிள்ளைக்கு நான் எடுத்து பரிமாறக்கூடாது. பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம், பெரியம்மா வைப்பாங்க, சாப்பிட்ற டைமில் நம்ம எங்கேயா போய் உட்காந்துக்கணும். அவங்க கூட குறைச்சி கூட அந்த வேற்றுமை அந்த டிஸ்கிரிமினேஷனை தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லையே மேம். அப்போதான் என் அம்மா தான் முக்கியம். இப்போ நம்மளாம் நம்ம அம்மாவை கடவுள் மாதிரி பார்ப்போம், ஏன்னா நம்ம போய் இருந்திருப்போம் எங்கேயோ ஒரு இடத்துல. நான் என் பெரியப்பா வீட்டில் 1 வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அது குறை சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம குழந்தைங்க கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. இப்போ என் பொண்ணெல்லாம் வந்து யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். முடிஞ்சால் அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை இக்னோர் பண்ணு, இப்படி தான் உலகம் இருக்கும், நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் வாழணும்னு சொல்ல முடியும். நம்ம குழந்தைக்கு ஏற்ற மாதிரி கூண்டு செஞ்சுக்கிட்டே போவீங்களா? மெகா சைஸ் கூண்டா? நீங்கள் தான் தவளவே விடலையே. இதெல்லாம் உங்களுக்கு வாசலில் சிலை வச்சாங்கன்னா வைக்கலையான்னு தெரியலையா அவன் மேம். எக்ஸ்ட்ரீம் கேர் அண்ட் அட்டென்ஷன் வந்து ஸ்பாயில் ஆயிடுவாங்க மேம். உங்களுக்கு புரியுதா? லைஃப்பை ஃப்ளோவோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வளர்க்க வேணாம் மேம், நார்மலாக வளர்த்தா போதும். நான் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்படி வளர்ந்தேன் அதே மாதிரி வளர்ந்தாங்களா ஓகே. உங்களுக்கு புரியுதுங்களா? நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ண, ஒரு பேங்க்குக்கு போனால், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, ஒரு மணி, ஒரு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண, ஒரு எலக்ட்ரிசிட்டி பில், க்யூவில் வெயிட் பண்ணுற டாலரன்ஸ் இல்லாமல் நீங்கள் தான் போய் காய்கறியே வாங்கிட்டு வரீங்க. ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்துட்டு, நானும் என்ன பண்ணுவேன்னா எங்கேயா போனால் நானும் என்ன உட்காந்துக்குவோம். அஸ்வின் ஐஷோ போய் இடம் முடிச்சுட்டு எங்களை கூப்பிட சொல்லுவோம். பந்திக்கு ஃபோன் கொடுத்துருவோம். ஃபோன் வச்சுட்டு போய் பந்தியில் நில்லுங்க, பந்தி ஃப்ரீயானா நீயும் ஐஷோ உட்காந்து 2 சேர் பிடிச்சி எனக்கு அப்பாவுக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் வந்து அங்கே நிற்க மாட்டேன்னு சொல்லிடுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போய் பந்தியில் இடம் பிடிச்சிட்டு பையனை வாவான்னு கூப்பிடுவீங்க. பண்ணியிருக்கீங்க சமமாஸ். அப்போ சார் வந்து உள்ளுக்குள்ள குலுங்கி அழுதுருப்பாரு. இன்னைக்கு சந்தோஷமா உட்காந்துருக்காரு. எப்பா இன்னைக்குதான் சாருக்கு ஒரு விமோக்ஷனம் கிடைச்ச மாதிரி. சார் சொன்னது எதுவுமே நீங்க கேட்கல. அவர் ஒரு நல்ல ஃபாதர் மேம். ஆமா மேம், நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. மற்றபடி என்னோட பொறுப்புல விட்டுட்டாங்க, சரி பிள்ளைங்களை பார்த்துக்குவா. சரி, ஆனா பண்ணக்கூடாது தப்பெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஈவினிங்ல சொல்லியிருக்காங்க. நான் வளர்ந்த மாதிரி எங்களெல்லாம் எங்க வீட்டுல தேட மாட்டாங்க, விட்டுருவாங்க வெளியேப்பாங்க. எனக்கு அது தப்பா தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இப்ப அதனாலதான் அவர் தொலைஞ்சு போல. இப்ப இவனை விட்டா இவன் தொலைஞ்சிருவான், யாராவது கடத்திடுவாங்க. ஹியூமன் டிராபிகிங் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா இந்த கார் இங்க வரப்ப கூட மைண்ட் கரெக்டா கிராஸ் பண்ணி வந்துருவாங்கன்னு தான் தோணும். 10வது படிக்கும் போது
சரி, இனிமேல் அதெல்லாம் மாற்றிடுவீங்க தானே. இது நீங்கள் இல்லை மேம், நீங்கள் தான் இப்போ 90% ஆஃப் சமுதாயமாக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, 10% தான் என்ன மாதிரி இருக்காங்க, 90% உங்களை மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தோட ஒரு பிரதிபிம்பம் தான். தாத்தா பாட்டியோடய விடுறதில்ல. தாத்தா பாட்டியோட ஒரு பார்க்கு போக, அவங்க புக்கில் இருக்கிற பாடமே வாழ்க்கைக்கு போதுமா? நமக்கு முன்னாடி இருக்கவங்க படிச்சிருக்கணும்னு தேவையில்லை. தாத்தா பாட்டி 60 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்கல்ல, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி தராங்கல்ல, அதை விட சிறந்த வாழ்க்கை பாடம் எதுவுமே இல்லை. தாத்தாவோட தோல்விகள், அவமானங்கள், ஏமாந்தது, 4 இடத்துல ஜாமீன் போட்டது, பணம் ஏமாந்தது, யாராவது ஏமாத்துறது, இந்த 60 வருஷத்தை இவனுக்கு வேற யாரும் இதை விட ஈஸியாக சொல்லித்தர முடியுமா? லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸோட பழகணும் மேம். எவ்வளோ நிறைய அடுத்தவங்க சொந்த பந்தத்திலேருந்து இவங்க கற்றுக்குறாங்களோ அவ்வளோ நல்லது. உங்களுக்கு புரியுதுங்களா? பயங்கர சூப்பராக படிச்சுட்டா லைஃப் சூப்பராக இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. உங்கள் பிள்ளை நல்லா படிச்சுட்டுமே பொழைக்க மாட்டான். களவும் கற்று வர மாதிரி வீட்டை விட்டு வெளியே நிறைய விட்டு தேடாமல் ஃப்ரீயாக 4 பேர்கிட்ட போய் அங்கே அடி வாங்கியோ, திட்டு வாங்கியோ, அறை வாங்கியோ, அடிபட்டோ வரான்ல, அவன் பொழைச்சுக்குவான். அவன் தான் பொழைக்க முடியும். ஆக்சுவலி ஒன்னே ஒன்று எனக்கு தர் பண்ணிக்கிறேன். என் பொண்ணு இதே மாதிரி தான் வளர்த்தேன். ஆனால் இப்போ அவள் ஹாஸ்டல் கஷ்டப்படுறதுக்கு யோசிச்சேன். ஆனால் இப்போ அவள் சர்வை பண்ணிக்கிட்டான். உங்கள் பொண்ணோட ஜெனட்டிக் நேச்சர் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கலாம். பிறவி புத்தி, தாயை போல பிள்ளை நூலை போல சொல்ற மாதிரி ஜீன் வந்து யாரோட ஜீன் டாமினண்டா இருக்குன்றது முக்கியம். அவரோட ஜீன் டாமினண்டா இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் அவ இண்டிபெண்டன்ட் திங்கரா இருந்திருப்பா, அவ சுதந்திரமா இருந்திருப்பா, அவ இந்த லைஃபை விரும்பி இருப்பா. அவ மோஸ்ட்லி கேர்ள் சைல்ட்ஸ் வீட்டை பிச்சுட்டு வெளியே ஓடணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நான் வெளியே போடலாம் ஆசைப்பட மாட்டேன். இப்பயுமே எனக்கு இந்த கிளினிக் தான் என் உலகம். எனக்கு இப்போ இல்லைன்னு நீங்கள் டூர் போனால் தீபாவளி பொங்கல் பிள்ளைகளுக்காண்டி இப்போ போகிறேன். மிச்சபடி வீட்டில் சாப்பிட தான் முடிக்கும். ஃபங்க்ஷன் போனாலும் மோஸ்ட்லி வீட்டில் வந்து சாப்பிடுவேன். சில ஃபங்க்ஷன்ஸ் தான் ஃபங்க்ஷனில் சாப்பிடுவேன். புரியுதுங்களா? அது ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன். வீட்டு சாப்பிட்டே சாப்பிட்டு பழகிட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் ரொம்ப நேரம் மென்று சாப்பிடுவேன். நான் ரொம்ப நேரம் மெல்லுவேன். நான் வந்து இது பண்ண மாட்டேன், முழுங்க மாட்டேன். பந்தியில் எல்லாருமே ரொம்ப டக் டக் டக்குன்னு முழுங்குவாங்க. நான் ஸ்லோவாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். அண்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன், பாம்பு சவுண்டும் ஒரு குழந்தை வீடியோவும். தயவு செஞ்சு நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ முடித்தோடனே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ரீலில் சின்ன வீடியோ போட்டிருக்கேன். பட் அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த குழந்தை கத்துற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் நான் பேசியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதனால், எப்படி அந்த மருந்தை கண்டுபிடிச்சோம், எப்படி செலக்ட் பண்ணோம், அந்த மருந்து எவ்வளோ முக்கியம், அதை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்கேன். எல்லாரும் புரியல ஏன் பாம்பு, எதுக்காக பாம்புன்னு சொல்கிறீங்க. அந்த பாம்புலேருந்து தயாரித்த மருந்தை இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது ஹோமியோபதியில் அதுக்கு ஒரு மருந்து இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக, எப்படி தேரையிலேருந்து எப்படி இதுலேருந்து நீலத்திமிங்கலத்துலேருந்து எல்லாமே அந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பிட் மட்டும் பார்த்துட்டு புரியலன்னு போட்டிருக்கீங்க. அந்த ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பின்னாடி அந்த சவுண்ட் இருக்குது. நான் பேசின வீடியோவில் பேசி முடித்து நன்றின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சவுண்ட் ஆரம்பிக்குது. அது அதுக்கு அடுத்து வருது. கொஞ்சம் கண்டினியூ பண்ணி பாருங்கள். இது ஒரு ரெக்வெஸ்ட். அண்ட் எல்லா மதர்ஸ்க்குமே பேரண்டிங் கேரோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க திங்ஸ்க்கு ஆசைப்படக்கூடாது, நோ சொல்லணும். இது மட்டும் பேரண்டிங் கிடையாது. குழந்தைங்கள முதல்ல அம்மா அப்பான்னு ஒரு 4 நாள் ஒரு அத்தை வீட்டில் இருக்காங்க, அம்மா எப்பமா வந்து கூட்டிகிட்டு போவேன்னு நம்ம பிள்ளை கேட்குறான்னா நம்ம சாதிச்சிட்டோன்னு அர்த்தம். சூப்பர். அதுக்கப்புறம் வந்தால் நம்ம குழந்தை நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கும். மரியாதையே இருக்காது மேம். இப்போ உங்களுக்கு நீங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் ஒரு வரம் கொடுத்துட்டா கடவுளே நம்ம தேட மாட்டோம் மேம், மதிக்கவே மாட்டோம். எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிச்சு, சாமி கும்பிடுவோமா? சாமிக்கே அதான் நிலைமைனா உங்க நிலைமை என்ன? மனுஷன் மனசை புரிஞ்சுக்கணும்ல மேம். வரம் வாங்கின அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிட்டர்மைண்டா அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஓடணும்ல மேம். வீட்டில் டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, கார் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்குன்னா நான் இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வெறி இருந்திருக்கும். அது உங்கள் பையனுக்கு துளி கூட இருக்காது. அவனுக்கு ஒரு வேலைக்கு போகணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், துளி கூட இருக்காது. ஏன்னா அவங்க அப்பா கரெக்டாக வளர்த்துருப்பாரு. சொத்தெல்லாம் இருக்கும், எனக்கு அப்புறம் அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்கெல்லாம் உருப்படியான அப்பா அம்மா, அவங்க கரெக்டாக வளர்க்குறாங்க, அவங்க மோசம் கிடையாது, அவங்க இண்டிபெண்ட்டாக விடுறாங்க. எல்லாம் உருப்படாது அந்த பசங்க.
சொல்றது புரியுது. இவங்க ஜீரோல இருந்து வந்திருக்காங்க. சரி. பேக்ரவுண்டும் கிடையாது. சரி. ஆனா இன்னைக்கு எங்களை நல்லா வச்சிருக்காங்க. சரி, அப்ப சூப்பர். அவரை மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீங்க அவன் விஷயத்துல தலையிடாதீங்க. எனக்கு பசங்க எப்படி பார்க்கணும்னு தெரியல, நீங்க விட்டுருங்கன்னு சொல்லுங்க. லீவ் விட்டா 1 வாரம் 10 நாள் கண்டிப்பா கொண்டு போய் மேம் செக்ஷுவலா கூட அபியூஸ் ஆகட்டும் மேம். ஐயோ இப்படி ஆம்பளை பசங்கிட்ட தப்பா எழுதுவான்னு தெரிஞ்சா அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டோம் உங்ககிட்ட, தப்பிச்சு வரட்டும். இப்படி ஒன்றே தெரியாதே மேம். காலேஜ் உடனே திடீர்னு அபியூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா அவனுக்கு? ஆம்பளை பசங்களுக்கு பேட் டச்னா புரியுமா? ஆம்பளை பசங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளோட செக்ஷுவல் அபியூசஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருக்கு அதை பத்தி? திடீர்னு ஒன்று நடந்துச்சுன்னா ஷாக்ல பைத்தியமாயிருவான். அது பரவாயில்லையா, இல்ல அங்கிட்டு பொழைச்சி வர்றதுக்கு தெரியணுமா? நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. அந்த தேடலும் அந்த சர்வைவலும் நம்மளோட வேலை வந்து நம்ம குழந்தைங்க வளர்றத விட்னஸ் பண்றது தான். அவங்களுக்கு மேல நம்ம வாழ்ந்துட முடியுமா? அவங்க வாழ்க்கைய அவங்க தான் வாழ்ந்தே ஆகணும். உங்க பையன் தான் கல்யாணம் பண்ணணும். உங்க பையன் கல்யாணம் பண்ணி அவன் தான் பிள்ளை பெக்கணும். அவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்துட முடியுமா? அவன் தான் அப்ப அதை கத்துக்கணும். அவனே எல்லாமே கத்துக்குவான் மேம். அவனே திங்க் பண்ணி எல்லாம் லேர்ன் பண்ணணும். நம்ம தெரியல, நம்மகிட்ட கேட்டா நம்ம கைட் பண்ணலாம். இல்லை நம்ம தூரம் நின்று என்ஜாய் பண்ணுங்க மேம். குழந்தைங்க வளர்றத ரசிங்க. தப்பு பண்ணும்போது தட்டி கொடுங்க, நல்லது பண்ணா கை தட்டுங்க, பாராட்டுங்க, புகழாதீங்க. பாராட்டி வளர்க்குற பசங்க நல்லா வளர்ந்துருவாங்க. குழந்தையோட அல்டிமேட் எய்ம் வந்து அப்பா அம்மா சூப்பர்னு சொல்லணும். நீங்க புகழ்ந்து வளர்த்துட்டா அவங்களுக்கு எதுவுமே தோணாது. அவன் ஏற்கனவே அச்சீவ் பண்ணி முடிச்சுட்டான், நீ என்னை புகழ்ந்துட்டே இருன்னு சொல்லுவான். அவன் எது நோக்கி ஓட மாட்டான். பாராட்டுறது வேற. சூப்பர் தம்பி நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு அம்மா சூப்பர் சொல்லிட்டாங்க, பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கே, நான் வந்துட்டு இதை எதிர்பார்க்கலையே, இது பாராட்டுறது. என் பையனாட்டம் உண்டா பார், என் பையன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான், நீ தானே தங்க உலகத்திலே பெஸ்ட்டுன்னு புகழ்றது. உருப்பிட மாட்டாங்க. பாராட்டி வளங்க, புகழ்ந்து வளர்க்காதீங்க. பாராட்டுறதுக்கும் புகழ்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்க பையன் உங்களுக்கு என்ன தெரியும், கம்னு இருப்பான். புகழ்ந்து வளர்த்த பசங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பாராட்டி வளர்த்த பசங்க அப்பா அம்மா பாராட்டுக்காண்டி ஏங்குவாங்க. புகழ்ந்து வளர்க்காதீங்க. புரியுதா? எவ்வளவு புரியுதுன்னு தெரியல சார், கரெக்டா சொல்லிட்டா? இது வந்து இது வந்து பெரிய சயின்ஸ் மேம். இது பெரிய விஷயம். அவங்களால தோல்விகளை அவமானங்களும் தாங்கிக்க முடியாது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் கை நடுங்கும், உடம்பு நடுங்கும், பதட்டமாகும், எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாது, பயமாகும். மனநோய்க்கு வைத்தியம் பார்க்கணும். குழந்தையிலேருந்து வளர்க்குறத ஒரு தவமா சின்சியரா ஒழுங்கா வளர்த்து சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைங்களை கொடுக்கணும். சரிங்களா? அவங்களே அவங்க பொழைச்சிக்கணும், நம்ம இல்லைனாலும். இதுதான் இனிமேல் நீங்கள் பண்ணுறீங்க. இதை இன்னிலேருந்து இதுக்கு பயங்கரமாக அடிக்கணும், துன்புறுத்தணும்லாம் இல்லை. 1 வாரம் போய் லீவுக்கு, பொங்கல் லீவ், பூஜா ஹாலிடேஸ், கிறிஸ்மஸ், நியூ இயர் எது வந்தாலும் யார்கிட்ட அதை அனுப்பிடுங்க. விழட்டும், அடிபடட்டும், ஃப்ராக்சர் ஆனால் கூட சர்ஜரி பண்ணிக்கலாம். அடுத்த தடவை விழுகாமல் அவன் கற்றுக்குவான். அவன் தான் கற்றுக்கணும், அவன் தான் வாழ்ந்தாகணும், அவன் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஆகணும். நம்ம சொல்லித்தர முடியாது, நம்ம டீச் பண்ண முடியுமா? அவன் தான் லேர்ன் பண்ணி ஆகணும். அவன் தான் ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்ணி ஆகணும். விட்டுங்க, அவனை கையை விட்டுருங்க. சரியா? நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க. 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தால் நம்ம அம்மா அப்பானா என்ன, ஐயோ நம்ம அம்மா அப்பாவுக்கு எதுனா ஆகிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுன்ற பயம் அவனுக்கு தான் வரணும். நமக்கு எதுனா ஆயிடுச்சா நம்ம பிள்ளை என்னவா நம்ம பயப்படக்கூடாது. ஐயோ அப்பாக்கு எதாயிருமோ அம்மாக்கு எதாயிருமோ நம்ம தான் பயப்படணும். குழந்தைங்க தான் பயப்படணும், அப்பா அம்மா பயப்படக்கூடாது. சரியா? லவ் யூ ஆல். நன்றி. எல்லாருமே மாறிடுவாங்க.